பாண்டிச்சேரியில் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ரோட் ஷோ. பாண்டிச்சேரி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, பயமாக இருக்குது, கரூர் மாதிரி இங்கே நடந்துருமோன்னு பயமாக இருக்குது, நாங்கள் சின்ன அரசாங்கம், கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, இங்கே நடந்த அசம்பாவிதம் வந்துட்டால் நாங்கள் பதில் சொல்லுவோம். ஆனால் நம்ம தமிழ்நாடு உங்கள் சொன்னபடி, போலீஸ் சொன்னபடி 1 மாதம் வெயிட் பண்ணலாம் சொல்லலை. பொதுக்கூட்டம் நடத்திக்கங்கன்னு அறிவிப்பு போடுறோம். கரெக்டாக 4000 போலீஸை வச்சுக்கிட்டு தைரியமாக பொதுக்கூட்டம் நடத்து, ரோட் ஷோ வேணாம் அப்படிங்கிறோம். இங்கே அதையும் சொல்ல மாட்டான், 1.5 லட்சம் போலீஸ் வச்சுக்கிட்டு சொல்ல மாட்டான். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு கூஜா. இதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு போலீஸ்காரங்க லிஸ்ட் எடுத்து வைங்க, நிறைய அதிகாரிகள் இருக்காங்க, நான் எடுத்து வச்சுருக்கேன். யார் யார் தவறாக நடந்தார்கள், யார் யார் ஆளுங்கட்சிக்கு கூஜாவாக செயல்பட்டார்கள், மனசாட்சிக்கு எதிராக யார் யார் பண்ணால் லிஸ்ட்டு இருக்குது. எதிர்கட்சிகளாக அதிமுக பாஜக வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, அந்த லிஸ்ட்டை இவர்களையெல்லாம் காவல்துறை விட்டு தூக்கணும். இவங்க தான் ரொம்ப பேரை கெடுத்தவங்க. அநியாயம் அக்கிரமம் செய்கிறதுக்கு காரணமே தமிழ்நாடு போலீஸில் இருக்கிற சில மோசமான அதிகாரிகள் தான். அதனால் அதுவரை விஜய் பொறுத்துருங்க. உங்களுக்கு பொதுக்கூட்டம் கொடுத்ததே நல்ல விஷயம். ஏன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து நான் அரசியலை பார்த்தேன். எம்ஜிஆர்லாம் ரோட் ஷோ போக மாட்டார், ஜெயலலிதா ரோட் ஷோ போக மாட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் அவங்க போய் பிரச்சாரத்துக்கு தான் அதில் போய் நிற்பாங்க. மற்ற நேரம்லாம் பொதுக்கூட்டம் தான் போடுவாங்க. மதுரையில் தமுக்க மைதானம்னு இருக்கும், 5 லட்சம் பேர் கூடுவாங்க. சென்னையில் மெரினாவில் இருக்கும், மெரினா பீச்சில் 5 லட்சம் பேர் கூடுவாங்க. இங்கே தான் அவங்க எல்லாம் பெரிய கூட்டம் நடத்துவாங்க. அந்த பொதுக்கூட்டத்துக்கு வருவதன் மூலம்தான் அவங்களுக்கு பேர் கிடைக்கும். அதனால் நீங்கள் எலெக்ஷன் அப்போ பிரச்சாரத்துக்கு நீங்கள் போய்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் பொதுக்கூட்டத்தை பாண்டிச்சேரியில் நடத்துவது போல் நடத்துங்கள். தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கும் அனுமதி கொடுக்காவிட்டால் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி கம்யூனிகேஷன், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் எங்கேயோ போயிடுச்சு, தொழில்நுட்பம். அதன் மூலமாக மக்கள் ஒவ்வொருத்தனும் கையில் ஃபோன் வச்சுருக்கான். அவன் ஃபோன் மூலம் டெய்லி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களுடைய செய்திகளை தொழில்நுட்பம் வசதிகள் மூலம் தெரியப்படுத்துங்க. அதனால் அதுவே போதும் இந்த கூட்டத்தை கலைப்பதற்கு.